Welcome to Dakshi Mini Chef. எல்லாரோடைய ஃபேவரட் வெஜ் மோமோஸ் எப்படி செய்கிறது பார்க்கலாமா? இது கோதுமை மாவு இல்லை, மைதா. கொஞ்சோண்டு மைதா மாவு, அதில் கொஞ்சோண்டு உப்பு. இட் இஸ் ஆஸ் பர் யோர் டேஸ்ட். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு பிசையலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் தடவி நல்லா மாவு சாஃப்டாக வரைக்கும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. உங்களோட கோவம், ஆத்திரம் எல்லாமே இதில் போட்டு நல்லா மாவை சாஃப்ட் டோவாக ஆக்குங்க. இப்போ பாருங்க எவ்வளோ சாஃப்ட் டோவாக மாறி இருக்குன்னு. இப்போ கேரட்டு, ஆனியன், கேபேஜ், க்ரீன் சில்லி, கார்லிக் நல்லா வெட்டிக்கோங்க. நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. கொத்தமல்லியும் கூட போடலாம். மோமோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? கேஸை பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அது அப்படியே ஹீட் ஆகட்டும். ஒரு ஸ்பூன் ஆயில் போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பேன் ஹீட் ஆன உடனே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போடுங்க. இப்போ நம்ம துருவின பூண்டு, நம்ம காரசாரமான பச்சை மிளகாய் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்க்ரீடியன்ட் வரப்போகுது. அது நமக்கு வெட்னா கண்ணீர் தரும். அது நம்ம வெங்காயம் போடுங்க. நம்ம கண்களுக்கு நல்லதான கேரட் போடுங்க. அப்புறம் மிக்ஸ் 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 மிக்ஸ். அப்புறம் நம்ம மெயின் சீஃப் கெஸ்ட்டை மறந்துட்டோம். நம்ம கேபேஜை போடுங்க. நம்ம சீஃப் கெஸ்ட்டை போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு. நம்ம மசாலாவோட ராஜாவை மறந்துட்டோம் பாருங்களேன். அது யாரு? நம்ம கரம் மசாலா. கொஞ்சம் கொஞ்சம் கொத்தா நறுக்கிய கொத்தமல்லி. மிக்ஸ் 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 மிக்ஸ். இப்போ இது நம்ம பார்த்துட்டே இருந்தா குக் ஆகாது. ஸோ நம்ம இதை கொஞ்ச நேரம் பிளேட் போடி மூடிடலாம். இன்னொரு விஷயம், நம்ம மாவை 15 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்க வைக்கணும். ஸோ நம்ம மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ஜாமெண்ட்ரியில் வர சர்க்கிள் மாதிரி மாவை நல்லா ரவுண்டாக பிசைஞ்சுக்கலாம். ஷோப்பா, லாஸ்ட் ஒன்றுப்பா. நெக்ஸ்ட்டு நம்ம மாவை நல்லா மலை சாரல் மாதிரி தூவி விட்டு மோமோ மாவை நல்லா பூரி மாதிரி பெரட்டிக்கணும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ஆயிடுச்சு. நம்ம பூரி மாதிரி பெரட்டின மாவில் இந்த ஸ்டஃபிங்கை வச்சு நல்லா கொழுக்கட்டை மாதிரி செஞ்சுக்கலாம். இது இன்னொன்று கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு நம்ம இட்லி குண்டாவை இறக்கி அடுப்பை பற்ற வச்சு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. கொஞ்சம் அந்த இட்லி குண்டாவை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம், ஸோ ஈஸியாக இருக்கும் மோமோ செய்ய. கொஞ்சோண்டு தேவையான அளவு தண்ணி. இப்போ வந்து நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். மறக்காமல் தவறாமல் இந்த புது சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கொஞ்சோண்டு இட்லி பிளேட்டில் ஆயிலை தடவிக்கோங்க. வைக்கிற மாதிரி ஒவ்வொன்றா மோமோ வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பிளேட் வச்சாச்சுப்பா. நம்ம மோமோ ரெடி ஆகுது. இப்போ மூடி போட்டு மூடினா 15 மினிட்ஸில் மோமோ ரெடி. மறக்காம தவறாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மோமோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.